கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய ஜோதிடர்கள் மாநாடு. ஜோதிடர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவை அடுத்த முதலிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் சபை தலைவர் சமீல் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள், பிரபல நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையுரையாற்றினார். அப்போது பேசியவர், ஜோதிடர்களின் ஒற்றுமையே இந்த சங்கத்தின் பலம் என தெரிவித்த அவர், இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரசன்ன மணிகண்டன், தலைமுறையாக இந்த துறையில் உள்ள ஜோதிடர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தனி நலவாரியம் அமைத்து மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசியவர், ஜோதிட கலையை விரிவுபடுத்தி இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஜோதிட கலை தொடர்பான பாடத்திட்டங்களுடன் கூடிய கல்லூரி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக முத்துக்கவுண்டன் புது ஊராட்சி தலைவர் VP கந்தவேல், திரைப்பட இயக்குனர் விஜயஸ்ரீ, வழக்கறிஞர் காசிமாயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் கௌரவ தலைவர் காளிதாஸ், செயலாளர் சுரேஷ், பொருளாளர் கவிராஜ், குருசாமி, அந்தானி ஆனந்தன், தஞ்சை முருகன், சங்ககிரி செந்தில்குமார், கணேசன், பார்த்திபன் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள், திங்களூர் சிவக்குமார், தனபால், மங்களபுரம் செந்தில்குமார், உருவாந்தர் சிவக்குமார், கோவை சின்னதுரை, சாய் செந்தில், ஸ்ரீ சாய் சரவணன், கிருஷ்ணன் பெரியசாமி, தங்கதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் கலந்து கொண்டனர்.
வந்து வருகிறது. ஆனால் உண்மையை பற்றி சொன்னால் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்போது பார்க்கிறோம். ஆயிரம் நிறைய சொல்றீங்கன்னு கேட்கிறேன். நான் மனதில்பட்டதை பேசுகிறோம், நம்ம முன்னே மனதில்பட்டதையே பேசணும். ஏன்னா நீங்க இது என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லக்கூடியவர்கள். இந்த மாவட்டங்களும் மாநிலத்தின் அனைத்திலும் ஒன்றுபட்டு நம்முடைய சங்கத்தை கொண்டு போக ஒரு குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சங்கம் சப்போர்ட் பண்ண இன்னும் வேறு நிறைய செய்திகள் கொடுத்திருக்கேன். இன்னும் சப்போர்ட் பண்ண ஓகேண்ணா. தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் உங்கள் பிரசன்ன மணியன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எம்என்சிஆர் பேலஸ் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக, அதாவது வந்து நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலாகலமாக நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் வந்து ஆன்மீக உலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மிக பிரம்மாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம். அது உண்மைகளுமே சொல்கிறேங்க. நாங்கள் நினச்சது எதிர்பார்த்த விட எல்லாம் ஒன்று கூடி இல்லை பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜனநாயகம் எங்கள் மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியாக எங்களுடைய பூர்வீக தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம், இந்த ஜாதகம் வந்துங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்துங்கிற ஒரு அங்கீகாரம் நலவாரியங்கிறது எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்து இந்த கலையை, ஜோதிட கலையை ஒரு கல்லூரியாக மாவட்ட வாரியாக அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி வந்துங்கிறது பெருசாக ஆக்கணும், அதை வந்துங்கிறது வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். இது எங்களுடைய நாங்கள் நேர்மையாகவும் பாரம்பரியாக தலைமுறையாக பார்த்துருக்கிற ஜாதகம் எங்களுக்கு வந்துங்கிறது அது பூர்வீகத்துடைய அடிப்படையை வளைய பார்க்கறதுனால எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அது ஒரு நல்லபடியாக நலவாரி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது வந்துங்கிறது எல்லாருமே வந்துங்கிறது ஒரே மாதிரி கிடையாதுங்க. அதாவது வந்துங்கிறது இது வந்து நாங்கள் ஏன் அப்படி ஒரு சின்ன தவறுகள் நடக்குது அதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் நம்மளுடைய சங்கம் சட்டத்துக்கூட நின்று அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நம்மளுடைய சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தவறானவர்களுக்கு வழி கிடையாது. அதுக்கு தான் இது வந்து சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்துங்கிறது எப்படி வேணா அவங்க பாட்டுக்கு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட வந்துங்கிறது நாங்கள் 5000 உறுப்பினர் வரைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்க்கலாங்க. நம்ம நேரம் வந்துங்கிறது ரொம்ப சரியில்லைன்னு நமக்கு தெரிய நம்மள அமைப்பு புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எங்கே பார்த்தாலும் நம்பிக்கைங்கிறது மெயின வேணுங்க. கல்லை வந்து நீங்க கல்லு வச்சா கல்லு, அதே மாதிரி வந்து அதே சாமியை வந்து நீங்க அது ஒரு கல்லு வச்சா கல்லு தான், கல்லு சாமி வச்ச சாமி. அது நம்மளுடைய நம்பிக்கை பொறுத்து தான் இருக்குது. இல்லை, இதுதான் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம், நாங்கள்லாம் ஒன்று கூடுனாத்தான் இது வந்துங்கிற ஒரு பலம் பெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வந்துங்கிற தெரிஞ்சுதுங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் இல்லைங்க. அதுக்கு அது வந்துங்கிற ஒரு ஏன்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா உலக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுங்கிறது ஒரு இருக்கும். அது இயற்கை சீற்றம். அது வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் கொண்டு வந்து நம்ம இணைக்க முடியாதுங்க. அது இயற்கை அரசியலுங்க. எங்களுக்கு வந்துங்கிறது கல்லூரி அமைக்கிறோம். இது வந்து நேர்மையாக இந்த ஜாதகம் வந்து இது ஜாதக ஜோதிட கலை, இந்த கலையை வந்து விரிவுபடுத்தணும். இது வந்து நலவாரியமாக நாங்கள் வந்து மாற்றணும். இது எல்லாம் நம்மளுடைய தென்னிந்தியா ஃபுல்லாக நம்மளுடைய ஜோதிடம் வந்து நேர்மையான முறையில் நடக்கும். பருவநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
இதெல்லாம் இந்திய ஜோதிடத்துல கணிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குதுங்க. எப்படின்னா இன்னைக்கு வந்துங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அது வந்துங்கிறது அமாவாசை பௌர்ணமி சொல்றாங்க. எங்க தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஓலைச்சூர்ல ஜாதக பஞ்சாங்கத்திலேயே உங்களுக்கு இத்தனை அமாவாசை வருது, பதவி வருது, பாட்டி வருதுன்னு நாங்கள் அன்னைக்கு கணிச்சிருக்கிறோங்க. ஒரு மனிதருடைய கணிப்பு வந்து ஒரு பஞ்சாங்கத்திற்குள்ள வந்துடும்.